விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட உளுந்து ரகங்களில் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னாக்கா O7, அதே போல் ஆடுதுறையிலேருந்து வெளியிடப்பட்ட ஆடுதுறை 7, வம்பன்லேருந்து வெளியிடப்பட்ட வம்பன் 8, வம்பன் 10, 11 இந்த ரகங்கள்லாம் பரவலாக கோடை பருவத்தில் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரகங்களில் அதிகமான பூச்சி நோய் எதிர்த்து நல்ல மகசூல் கொடுத்த வகையில் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய விதை பண்ணையிலையும் சரி விவசாயிகளுடைய நிலங்கள்லையும் வம்பன் 8 ஒரு நல்ல ரகம். ஸோ இது 80லேருந்து 102 காய்கள் கொண்ட ஒரு ரகமாக இருக்குது. இதில் மஞ்சள் தேமல் நோய் பார்த்திங்கனாக்கா ஓரளவு தாங்கக்கூடிய சக்தியே இருக்குது. இதில் O7 செம்மண் பாங்கான பகுதியில் செழிப்பாக இருக்குது. களிமண் பகுதியில் பயிரோடைய வளர்ச்சி குறைவாக இருக்கிறது ஒழிய அதனுடைய காய்க்கும் திறன் செம்மண் பகுதியில் அதிகமான அளவில் இருக்குது. வம்பன் 8 செம்மண், களிமண், அந்த கரிசல் மண் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கனாக்கா அதிகமான விவசாயிகளால் விரும்பி சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு பிரதான ரகமாக இருக்குது. இந்த வம்பன் 8 அடுத்த ஒரு முக்கியமான நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தனித்தன்மை வாய்ந்த ஒரு குணாதிசயம் என்னென்னாக்கா, இதனுடைய இலைகளும் சரி அதனுடைய செடி கிளைகள்லாம் அடர்த்தியாக அப்படியே அந்த பயிர் நிலத்தையே மூடிடும். அந்தளவுக்கு ஒரு அடர்த்தியான ஒரு செடி அமைப்பு கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய காய்களும் மணிகளும் பார்த்திங்கனாக்கா அப்படியே நெருக்கமாக அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம மஞ்சள் தேமல் நோய் தாக்குதல் இல்லைன்னா அந்த வயலில் பார்த்திங்கன்னா விவசாயி அஷ்யூர்டாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 காய்களுடைய சராசரி காய்களோட அவருடைய அறுவடைய பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதே போல் O7 பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கோடையில் அதாவது உளவியல் முறைகளையும் பூச்சி நோய் கட்டுப்பாட்டு முறைகளையும் முறையாக கடைபிடித்த விவசாயிகள் எல்லாமே தரமான விதை உற்பத்தி செய்து நல்ல ஒரு மகசூலை எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது நேற்று தெரிவித்துக்கிறோம்.